Hi everyone, welcome to my video Priya's World with Amma. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோவில் மீட் பண்ணுறோம். வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வெங்காயம் அண்ட் 1.5 தக்காளி மெல்லிசாக நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி அண்ட் உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். ஆனால் வெஜிடபிள்ஸ் இது தான் போடணுன்ட்டு இல்லை, நம்ம வந்துட்டு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு காமனாக எல்லா வெஜிடபிள் பிரியாணியுமே போடுற வெஜிடபிள் தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அரை கைப்பிடி அளவு புதினா, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ப்ரெஷர் பேன் வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ போட்டுட்டு அது நல்லா வந்துட்டு கொஞ்சம் சூடேறி வரட்டும். சூடேறி வந்ததும் இதில் வந்துட்டு பிரியாணியோடைய ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரே ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு மராட்டி முக்கு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுள்ள சோம்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இலையை வந்துட்டு ஒரே இலையாக போடாமல் ஒரு 2-3 பீஸ் தான் வந்துட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா சேர்த்ததும் பொரிஞ்சு வந்த பிறகு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு வெங்காயம் ஆட் பண்ணலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா மெல்லிசா நீல வாக்கில் அரிஞ்சு வைக்கணும், பிரியாணி கறிகிற மாதிரி தான். வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு வதங்கி வரணும். நல்லா வதங்கி ஒரு முருகலான ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் நம்ம வந்துட்டு அதை நல்லா வதக்கி விடணும். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அரிசியுமே வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்க போகிறேன். அரிசி எப்போவுமே பிரியாணி அரிசியை பொறுத்த வரைக்கும் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணோம்னா கண்டிப்பாக அரிசி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா முருகி வந்திருக்கு பார்த்திங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 பை 1 நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம். 2 பச்சை மிளகாய் வந்துட்டு கீறி வச்சுருக்கேன். 1.5 அளவுள்ள தக்காளி, 1.5 தக்காளி வந்துட்டு மெல்லிசா நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் 1 பை 1 வந்துட்டு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, புதினா அண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு நல்லா வந்துட்டு வதங்கி வரட்டும். காய்கறி எல்லாம் வந்துட்டு இந்த வதங்குற ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான உப்பு வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மசாலாஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லி பவுட்ரு, கொரியாண்டர் பவுடர் 3/4 டீஸ்பூன், பிரியாணி மசாலா அண்டு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்துட்டு நான் அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு கொடுத்துருந்தேன், பார்த்துக்கோங்க. மசாலா போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சம் ஸ்டவ் வந்துட்டு சிம்மில் வச்சுக்கலாம். பிகாஸ் வந்துட்டு மசாலா அடிப்பிடிச்சிருச்சு, கரிஞ்சிருச்சு அப்படின்னா டேஸ்ட்டே மாற்றி விட்டுரும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப், ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் வந்துட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்கும்போது ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடும்போது. மசாலா, தயிர் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கரைஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். பிரியாணி அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் எடுக்கிறோம் அப்படின்னா 1.5 கப்பு ப்ரெஷர் பேனில் குக்கரில் வைக்கிறதுனால 1.5 கப் அளவு தண்ணி. இப்போ நம்ம ஓப்பன் பாட்டில் தம் போட்டு பண்ண போகிறோம் அப்படின்னா 1க்கு 2 வந்துட்டு தண்ணியோடைய அளவு கரெக்டாக இருக்கும். 1:2 வந்துட்டு ரேஷியோ. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1:1.5. நான் ஆல்ரெடி ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருந்தேன் இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலா நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மீதி அரிசிக்கு தேவையான தண்ணியை வந்துட்டு மீதி அந்த 1 கப் தண்ணியை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்ல தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சு வந்துச்சு. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நான் அரிசியுமே போட்டுட்டேன். அந்த கிளிப்பிங் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு. பிகாஸ் ரெக்கார்ட் ஆகும்போது கேமரா மட்டும் ஆனில் இருந்தது, அது ஷூட் ஆகலை, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது வந்துட்டு அரிசி சேர்த்துட்டு அரிசியுமே சேர்த்து ஒரு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஒரே ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டாலே போதும். எனக்கு வந்துட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 7 to 10 மினிட்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நம்ம அந்த ப்ரெஷர் இருந்தாலும் அதை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஓப்பன் பண்ணிவிடுவேன். அதுக்கு மேலே அந்த ப்ரெஷர் இருக்க விட மாட்டேன் நான். ப்ரெஷர் ஒரு 7 மினிட்ஸில் வந்துட்டு அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு திறந்தேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துட்டு வந்திருக்கு வெஜிடபிள் பிரியாணி. அந்த அரிசிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா குச்சி குச்சியாக நீட்டாக தெரியுது. அதுதான் வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்மளுடைய அரிசி கரெக்டாக வெந்திருக்கு அப்படின்றதுக்கான கன்சிஸ்டன்சி அதுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அரிசி உடஞ்சிராமல் ஓரத்தில் வந்துட்டு கரண்டி போட்டு அந்த தம் வந்துட்டு உடச்சி விடணும். நடுவில் எடுத்துகிட்டு போயிட்டு கண்டிப்பாக வந்துட்டு கரண்டி விடக்கூடாது. பிகாஸ் அரிசி வந்துட்டு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வெஜிடபிள் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு ஒரு பாயில்டு எக்கும் கொஞ்சம் ரைத்தாவும் வச்சுருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. நடுவில் வந்துட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு வீடியோஸ் போடாமல் இருந்தேன். இனிமேல் வந்துட்டு கண்டிப்பாக வீடியோஸ் அடுத்தடுத்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். வீடியோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. பாய்.